வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ். சிறகடி காசையில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ரோகிணி வந்து கையில் மனோஜோட பேரை வந்து டேட்டோ போட்டு வராங்க. அதை வந்து விஜயா வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. என் பையன் மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் நீ அவன் பேரை கையில் பச்சை குத்திருப்ப அப்படின்னு. முத்து வந்து அதுக்கு கிண்டல் பண்ணுறாரு. பாசம் மரியாதையெல்லாம் மனசில் இருந்தால் போதும், கையிலெல்லாம் போடணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு. ஸ்ருதியும் வந்து ரோகிணி கையை கிட்ட போய் பார்க்குறாங்க. நீ குத்திக்கிறியா அப்படின்னு கேட்குறா ரோகிணி. அதுக்கு வந்து ஸ்ருதி, ஐயோ நான்லாம் குத்திக்க மாட்டேன், என்னால் இந்த பெயின்லாம் தாங்க முடியாது, ஏன்னா என் பேரை வந்து ரவி குத்திக்குவான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிக்கிறாங்க. மனோஜ் வந்து ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ என்னோடய ஒய்ஃபாக கிடச்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க. விஜயா வந்து ரோகிணியை நீ போய் டயர்டாக இருப்ப, நீ போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு வந்து ரூமுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே டான்ஸ் ஸ்கூலில் வந்து சிந்தாமணி வந்து பார்வதிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் விஜயாவுக்கு வந்து வீட்டில் வந்து எந்த மரியாதையுமே இல்லை போல இருக்குது. நான் வந்து மீனா வந்து மண்டபத்துக்கு வர விடாமல் தடுக்க சொன்னேன், ஆனால் அவள் வந்து ஃபோன்லேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டா. டான்ஸ் மாஸ்டருக்கு இவ்வளோ தான் பவர் போல இருக்குது அப்படின்னு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து விஜயா உள்ளார என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ வந்து ஏஞ்சி நின்று மரியாதை கொடுக்காம அவங்க பாட்டுக்கு ஃபோனை பார்த்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க. விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன மரியாதை இல்லாமல் இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, நீ மீனா வந்து ஏதோ ஒரு வேலை செய்ய விடாமல் நான் தடுக்க சொன்னாங்களா, நீ செய்யலையா, அதனால் கோவமாக இருக்காங்கன்றாங்க. சிந்தாமணி வந்து விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க, டான்ஸ் எல்லாம் இருக்கட்டும், பொறுமையாக கற்றுக்கலாம், உங்களோட பவர் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் மருமக உங்கள் குட்டத்தை அடக்கிடுவான்னு நினைக்கிறேன், நான் ஒரு வேலை சொன்னேன், அந்த வேலையை கூட உங்களால் செய்ய முடியல அப்படின்றாங்க. அப்போ வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க, என் பவர் என்ன நான் காட்டுறேன், அவளை வந்து பூ வியாபாரம் கூட நான் செய்ய விடாமல் நான் தடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. பார்க்கலாம், நீங்கள் செய்கிறத பார்க்கலாம். அவள் வந்து பூ வியாபாரம் பண்ணால், இப்போ வந்து மண்டபத்தில் டெக்கரேஷன் பண்ணால், இப்போ கார் டிரைவிங் ஸ்கூல் வேறு ஆரம்பிச்சிட்டா, அவள் வளர்ந்துக்கிட்டே போகிறா, உங்களால் எதுவுமே முடியாதுன்ற மாதிரி அவங்களை ஏற்றி விட்றாங்க. இங்கே வந்து முத்து மீனாவும் பரசுவோட பொண்ணு கொண்டு வந்து பரசு வீட்டில் சேர்த்து அவங்கள வந்து சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வச்சுட்டு நம்ம கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு அவங்க 2 பேரும் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க போன உடனே வந்து கறிக்கடை மாமா வந்து அந்த வீட்டுக்கு வராரு. வந்து அவரும் வந்து சம்மந்தம் பேசுகிற மாதிரி பூப்பழம்லாம் வாங்கிட்டு வந்து பேசிவிட்டு அவங்களும் போகிறாங்க. டிராஃபிக் போலீஸ் அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டு ஹெல்மெட் போடாமல் ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு வராரு. அதை முத்துவும் ஒரு ஃப்ரெண்டு வந்து வீடியோ எடுத்துடுறாங்க. அதுவும் இல்லாமல் நோ பார்க்கிங்கில் வந்து வண்டியை நிறுத்துறாரு. இப்போ முத்து வந்து ஒரு செயின் வச்சு அந்த வண்டியை மரத்தோடு பூட்டிடுறாரு. இந்த டிராஃபிக் போலீஸ் வந்து பார்க்குறாரு. அவரை வண்டி எடுக்க முடியல, லாக் ஆகிருக்கு. என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.